மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸை பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோ இப்போ செகண்ட் பார்ட்டாக போடுறோம். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை எப்படி நம்ம அதை படிச்சுக்கலாம். ஏன்னா ஆன்லைன் நம்மளுடைய இடத்துல இருந்து நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விரிவாக நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பயிற்சியானது மதுரை, சென்னை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர், சரிங்களா? இப்போ இந்த 4 மாவட்டங்கள்லையுமே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன் கிளாஸை நம்ம போட போறோம். இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆனது இந்த மாவட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்கிறோம். நம்மளுடைய விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆர்வலர்கள் இப்போ லைவா நம்ம படிக்க முடியாது சார், நாங்கள் ஆன்லைனாக படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க. நீங்க இந்த ஆன்லைன் படிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம ரொம்ப ஆர்வலர்கள் ரொம்ப நாளாவே சார் நீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுங்க சார், எங்களுக்கு அவ்வளவு தூரம்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்பாட்டுக்கே, அதாவது உங்களுடைய இடத்துக்கே நாங்க என்ன செய்யறோம், வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆன்லைன் பயிற்சியை நம்ம எப்படி படிச்சுக்கிறது அப்படிங்கறத பற்றி வழக்கங்களை இப்ப நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகும்போதே நம்ம என்ன செய்வோம்னா, அந்த படிக்கக்கூடிய ஜாயின் பண்ணிட்டு அந்த 6 மாத கோர்ஸை படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங்கை வரைஞ்சு வாங்கிடுவோம். ஒரு டிராயிங்கோ அல்லது 2 டிராயிங்கை விருப்பப்பட்டு வரைஞ்சு கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ அதை ஏன் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆரம்ப நிலையில அவங்க எந்த அளவுக்கு அந்த டிராயிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாத டியூரேஷன்ல கிட்டத்தட்ட 25 வகையான பாடத்திட்டங்கள், பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் பாடத்திட்டங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க அந்த 6 மாத டியூரேஷன்ல முடிச்சுட்டு ஆஃப்டர் 6 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலை ஆரம்ப நிலையில இருந்து எந்த அளவுக்கு அவங்க அப்டேட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு 1-2 படங்களை அவங்க கையால வரைஞ்சு வாங்கிக்கிறோம். இது போக பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பயிற்சியிலுமே ஒரு 1-2 மாதங்கள் போன உடனே மாணவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நோட்டு ஒன்று நம்ம போட்டுருவோம். இந்த ப்ராஜெக்ட் நோட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான அத்தியாவசியமான தொழில்துறைகளுக்குள்ளான அந்த பயிற்சிகள் அடங்கிய பாடத்திட்டங்களுடைய வரைபடங்களை பூராமே அவங்க அந்த ப்ராஜெக்ட் நோட்ல வரைஞ்சிடணும். ஏன்னா நம்ம ஆஃப்டர் 6 மந்த் அந்த வேலை வாய்ப்புக்காக தான் நம்மகிட்ட படிக்கிறாங்க. இப்போ அந்த வேலை வாய்ப்புக்கு வெளியில போகும்பொழுது நீங்க என்ன டிராயிங் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ஒரு அந்த கேட்டகரியில ஒரு எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் நோட் போடுறோம், சரிங்களா? இது ஒவ்வொரு பேட்ச்லயுமே கம்பல்சரி. அதை ஆர்வமா நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாணவர்கள் கருத்துரையெல்லாம் நம்ம கொடுத்திருப்பாங்க, அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்ப பெரும்பாலும் நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப நிலையில இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நாங்க வரையறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களையுமே அப்படித்தான் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்க லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆயிருது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய வீடியோக்களை பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யறாங்க, அதுல வரைஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் மூலமாக இப்ப நான் வரைகிற வரைபடங்கள் எந்த ஒரு வரைபடமே யூடியூப்ல இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அது அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு விஷயம். அது எல்லோருடைய பார்வைக்கு நம்ம எடுத்து செல்றது தவறில்லை. ஆனாலும் இந்த கோர்ஸுக்குள்ள அவங்க முறையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம இப்ப இது வரைக்கும் நம்ம வீடியோ போடாம இருக்கிறோம், சரிங்களா? அதை ஆர்வமான ஆரம்ப நிலை மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த படங்களை பார்த்து பார்த்து வரையக்கூடிய அந்த நிலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்து தான் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. பட் பார்த்து வரைகிறதுல நம்ம அதை அடுத்த அப்டேட் கொண்டு போய் ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில்துறைகளுக்குள்ளாக நம்ம அதை கொண்டு போக முடியாது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப இதுல நம்ம வெளியில படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டிராயிங் டீச்சராகவே போறோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க மேடம் சார் இந்த மாதிரி ஒரு டிராயிங்கை எங்களுக்கு நாங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்றோம், அதை நீங்க வரைஞ்சு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெமரி டிராயிங்காவே வரைய சொல்றாங்க. பட் அந்த மாதிரி வரையும் பொழுது தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம்.
இதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பார்த்து வரைதல் அப்படிங்கறது வந்து நம்ம கோர்ஸ்ல கிடையாது. அதை நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம இங்க இதுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் பார்த்து வரைதல் அல்லாது பார்க்காமல் கிரியேட்டிவிட்டி உருவாக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோர்ஸுடைய சிறப்பான ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எரேசர் வந்து நம்முடைய கோர்ஸ்ல வந்து அது நாட் அலௌடு. சரிங்களா? அது வந்து நாட் அலௌடு. இப்ப எரேசர் இல்லாம தான் இதுவரைக்கும் மாணவர்கள் படிச்சுட்டு போய் அந்த மாதிரியான வரைபடங்கள் எல்லாம் அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு அதுல அவங்க காமிக்கிறாங்க பாருங்க. அது எல்லாமே வந்து ரப்பர் இல்லாம வரைஞ்ச ஒரு வரைபடம் தான். அப்போ ரப்பர் இல்லாம எப்படி வரைகிறது அப்படிங்கறது முதல் கொண்டு நம்ம வந்து பயிற்சி அருமையா கொடுத்துறோம். அதுலயுமே அவங்க நல்லா அப்டேட் ஆகிக்கிறாங்க. இது வந்து இரண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 விதமான புத்தகங்கள் இலவசமா நம்ம கொடுத்துறோம். இப்ப அந்த 6 மாத டியூரேஷனுக்குள்ள 4 புத்தகங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகும்பொழுது இப்ப ஆசிரியர் பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த புஸ்தகத்தை அருகில் வச்சு ஆசிரியர் இருப்பது போல் பாவித்து சில விஷயங்களை போன்லயும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்படியே டிராயிங் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிடுறாங்க. அது ஆஃப்டர் 2 மந்த்ஸ்லயே. அப்ப அதனாலதான் நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம் 2 மந்த்ஸ்லயே வந்து ஒரு ஓவிய ஆசிரியருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிள் வேணுமோ அந்த எலிஜிபிள நம்ம 2 மாசத்துலயே நம்ம கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க அந்த கருத்துரையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த இது வந்து 3வது சிறப்பா நம்ம சொல்லிடுறோம். 4வது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பெயிண்டிங் பாடத்திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ணங்களை வந்து நம்ம ஒவ்வொரு கடைகளிலுமே போய் வாங்கி செய்யறது வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஹையஸ்ட் குவாலிட்டியா நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில பொருட்கள் வந்து நாமவே தயார் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுது. நாமவே தயார் பண்ணக்கூடிய அந்த பெயிண்டிங் சமாச்சாரங்கள் அது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு எப்படி கலவை செய்து எந்த மாதிரியான பெயிண்டிங் முறைகளுக்கு எப்படி நம்ம வந்து வரையணும், எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த பொருட்களை வாங்கி செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சில ரகசிய விஷயங்களையுமே வந்து எப்படி கலவை முறை செய்யணும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். அப்ப இதுல வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எளிய முறையிலான விஷயங்களை கொண்டு ஒரு பெயிண்டிங் வரைவது எப்படி, பெயிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பல சிறப்புகள் வந்து நம்முடைய கோர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இப்ப நம்ம வந்து ஆன்லைன் கோச்சிங் நடத்துறோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே முதல் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு 10 வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைவா தான் நேரடியா தான் வர்ற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வகுப்பு 3 நாட்கள் முதல் வகுப்பு நடக்கும். அப்ப அந்த முதல் 3 வகுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:30 மணிக்கு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். மாலை ஒரு 6 மணி வரைக்குமே அந்த இது நடந்துட்டு இருக்கும். இப்ப அந்த மாதிரி நடக்க போகும்பொழுது அதுல பல விஷயங்கள் சொல்லப்படும். நேரடியாக என்னென்னலாம் நம்ம அந்த பாடத்திட்டங்கள் சம்பந்தமா வந்து பாடங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டுமோ அது எல்லாமே லைவா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது மிக மிக முக்கியமானது. ஏன்னா எல்லா விதமான பாடங்களையுமே நம்ம ஆன்லைன்ல படிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நாங்க படிச்சு வரப்போகும் பொழுது சில பாடங்களை வந்து நாம் ஆன்லைன் மூலமாக அறிந்து கொண்டால் கூட சில தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட கை நுணுக்க முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நேரடியாக தான் பார்த்து வரைஞ்சு அதுல ஒரு அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டால்தான் நாம அதே மாதிரி வரைஞ்சு கொஞ்சம் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இதை எல்லா ஆர்வமான மாணவர்களுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியாக லைவ் கிளாஸ்க்கு வர்றது மிக மிக அத்தியாவசியமும் முக்கியத்துவமும் கூட. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான ஒரு லைவ் கிளாஸ் வந்து ஒரு 10 கிளாஸ் போயிடும். அது போக 2 வகுப்புகள் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. இது சம்பந்தப்பட்ட ஒரு 3 விதமான எக்ஸாம் இருக்கு. ஒன்று வந்து தியரிக்கலா இருக்கும், இன்னொன்று பென்சில் வரைகலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும், மற்றொன்று வர்ண நிலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அப்ப இந்த 3 தேர்வுகளுக்கும் 2 நாட்கள் கண்டிப்பாக வர வேண்டிய அவசியம் இருக்கும். இது போக ஒரு நாள் வந்து சான்றிதழ் பெறறதுக்கு நம்ம நேரில் வந்துதான் ஆகணும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 13 நாட்கள் அப்படின்ற ஒரு கணக்குல வருது. அப்போ இந்த 13 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்துதான் நம்ம இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கணும். மற்ற பயிற்சிகள் எல்லாமே வந்து உங்க இடத்துல இருந்தே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து 80% விஷயங்களை உங்களுடைய இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு 20% விஷயங்களை நம்ம லைவா வந்துதான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அந்த லைவா வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகர். இப்ப விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க விருதுநகருக்கு வந்துடலாம் அல்லது மதுரை கூட வந்துடலாம்.
இப்போ திருச்சியை சுற்றி இருக்கிறவங்க திருச்சிக்கு வந்துடலாம், கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னைக்கு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வெளி மாநிலங்கிலிருந்து கேட்குறாங்க, மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா அவங்க சென்னைக்கு தான் வர வேண்டிய கட்டாயம் வரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம். ஏன்னா இப்போ நாங்கள் மதுரையிலிருந்து ஓவிய ஆசிரியர்கள் கூப்பிட்டுக்கிட்டு எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உங்களுடைய ஆர்வத்தின் மிகுதி, நீங்கள் ஒரு நல்ல அப்டேட் ஆகிக்கணும், இந்த கலையை முழுமையாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களை நாங்கள் நோக்கி வர்றோம். இது மிக முக்கியமான விஷயம். அதனால இந்த மாதிரியான பொன்னான வாய்ப்பை நல்ல ஆர்வலர்கள் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு அந்த ஆர்வத்தில் உங்களுக்கு அந்த மிக அருமையான பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதான் இப்போ நாங்கள் சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய லெவலுக்குமே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 6 மாதத்துக்கு உரிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுபடத்தான் செய்யும். சரிங்களா? அந்த மாறுபடக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஆர்வலர்கள் கொடுத்து அது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துடணும். ஏன்னா இப்போ லைவா படிக்கிறவங்க அந்த 10 நாட்கள் வர்றோம், அப்போ ஒரு அமௌண்ட் அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடில்ல ஒரு அமௌண்ட், 5வது மாத இறுதியில ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3 அமௌண்ட்டுகளையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியா அதை முடிச்சுட்டு இறுதியில சான்றிதழ் வாங்கிட்டு நம்மளுடைய அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம என்ன செய்யலாமோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கோர்ஸ்ல இருந்து வெளியில வந்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப நாங்க சொல்றது எல்லாத்தையுமே மாணவர்கள் மிக அருமையாகவும் மிக நுட்பமாகவும் கவனித்துக் கொள்வது அவசியம். இப்போ ஆர்வமான மாணவர்கள், ஆர்வலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும் அல்லாது உலகெங்கிலும் இருந்துதான் இப்ப நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு, சார் இதை நாங்க கத்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுடைய மாணவர்கள் ரொம்ப பிரமாதமா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க, அப்போ நீங்க நல்லா நடத்துறீங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது, இது எப்படி சார் ஜாயின் பண்ணிக்கிறது, எந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்றலாம் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் மேலே அதுக்கு அடுத்த லெவலுக்கு போய் என்னென்ன பாடம்லாம் நடத்துவீங்க சார் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தருக்குமே தொழில்துறைகள் சம்பந்தமாக மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும், தொழில்துறைகள் சம்பந்தமாக பாடத்திட்டங்கள் இந்த 25 வகையான பாடத்திட்டங்களுமே அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தொழில்துறைகள் சம்பந்தமான பாடத்திட்டங்களை நீங்க படிச்சுக்கிட்டா தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த பயத்தை போக்கும். சரிங்களா? அப்போ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு வேலை வாய்ப்பு துறைகளை பற்றியும் இப்ப நம்ம அந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த வேலைவாய்ப்பு துறைகளை பற்றி மட்டுமே நம்ம சிறப்பா நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாருக்குமே தெரிவிக்க போறோம். அப்ப இந்தந்த துறைகள் எல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி டவுட்ல, அதாவது சந்தேகத்துல கேட்கறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை ஏற்படும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க, தெளிவாகிடுவாங்க. இப்ப அந்த வேலைவாய்ப்பு துறைகளை பற்றி ஒவ்வொரு வீடியோக்கள் நம்ம போடுற மாதிரி வேலை வாய்ப்புக்கு என்னென்ன பாடத்திட்டங்கள் இதுல இடம்பெறுது, அந்த பாடத்திட்டங்களுக்கும் இன்றைய காலச்சூழலில் உள்ள உலகமயமாக இருக்கக்கூடிய தொழில்துறைகள், அதாவது ஓவியக்கலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த தொழில்துறைகளுக்கு உட்பட்ட பாடத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பற்றியுமே ஒவ்வொரு வீடியோக்கள் போடுவதாக இப்ப நம்ம அதை முடிவு செஞ்சிருக்கிறோம். அதனால நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தையுமே அந்த ஆர்வலர்கள் எல்லாருமே வரிசையா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம என்ன, எதுக்காக நம்ம ஆர்வப்பட்டிருக்கிறோம், இதை படிச்சா நமக்கு என்ன அடுத்த அப்டேட் லெவல், நமக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பு கிடைக்கும், நமக்கு என்ன திறமை கிடைக்கும், நமக்கு என்ன எலிஜிபிள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையா அறிஞ்சுக்கலாம். அதை தவற விடாதீங்க. எனவே மாணவர்களே, இப்ப உங்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முதல் வீடியோல ஒரு ஓவிய ஆசிரியர் நம்ம இப்ப படிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இப்ப எடுத்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாவே ஆன்லைனை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதனால அந்த முதல் வீடியோல இருந்து தொடர்ச்சியா தான் நம்ம இந்த வீடியோ. இப்ப இதுக்கு அடுத்தபடியாகவும் நிறைய வீடியோக்கள் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது.
அப்போ இந்த ஆன்லைனில் வந்து ஆன்லைன் படிச்சு தான் சார் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண், அந்த எண்ணுக்கு என்ன செய்யுங்க, தொடர்பு கொண்டு எங்கிட்ட விவரம் கேட்டுக்குங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம், உங்கள் பேர், உங்களுடைய முகவரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, இந்த ஓவிய கலை சம்பந்தமாக நீங்கள் என்ன மாதிரியான ஜாபுக்கு போகிறதா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் வந்து அவசியப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் டைப் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மாற்றுங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க. அதுலேயே எல்லா டீட்டெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்து என்ன ஃபீஸ் வச்சிடும் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அது உங்களுக்கு சரியான முறையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த பயிற்சிக்குள்ளே வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நீங்கள் பயிற்சிக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. வணக்கம்.